உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய இஷ்டத்தின்படி டிசைன் பண்றத ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் விடணும். அதை நீங்க நிறைய பேர் அதில் ரொம்ப கவனமா இருக்கணும். பொதுவாகவே நமக்கு நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே வைத்து சொன்னார், இந்த இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனா நடுவில் இருக்கிற கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவாரு. ஆனா இவனுக்கு எல்லா உரிமை இருக்குது. கர்த்தர் அந்த பழத்துக்கு போற வழியை வேலி அடைக்கல, அதை தனியாக பாதுகாக்கல, எல்லாத்தோடையும் சேர்த்து தான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா வேண்டான்னு சொல்றாரு. ஆனா பிசாசு வருகிறான், இல்ல நீ அதை செஞ்சா நல்லா இருக்கும், அதை நீ போடு, அதை பறிச்சு தின்னு அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப என்கரேஜ் பண்றான். அப்ப நீ தேவர்களை போல ஆயிடுவேன், உன் வாழ்க்கை சீக்கிரமா கட்டப்பட்டுரும், இதுதான் உனக்கு ஏற்ற ஆளு, இதுதான் உனக்கு ஏற்ற வாழ்க்கை அப்படின்னு சத்ரு பின்னாடி இருந்து அவனை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறான். நீ பறிச்சிரு பறிச்சிரு பறிச்சிரு, எடுத்துரு, சாப்பிட்ரு. நீங்க நல்லா கவனிங்க, அவன் பறிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து அவன் கலந்துட்டான் பாருங்க. பிசாசும் அப்படித்தான் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உரிமை எடுத்துக்கொள்வதற்கு உங்களை நடத்தும். பொதுவாக வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பண்றது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஸ்டிக் பண்றது பிடிக்காது. இதை செய், இதை செய்யாத, இதை பண்ணக்கூடாது, இங்கே போகாத, இங்கே உட்காராத, இவங்களை பார்க்காத, இவ்வளவு மணி நேரம் வராத, சீக்கிரமா வா, இந்த மாதிரிலாம் யாராவது ஒருத்தர் அவர்களை கண்ட்ரோல் பண்ணா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் என்ன கண்ட்ரோல் பண்றீங்க, என்ன நீங்க ஃப்ரீயா விடக்கூடாதா, நான் என்ன பண்ணிட போறேன். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்வோமே, ஆனால் அதன் நிமித்தமாய் வருகிற பாடுகளை நம்ம தான் அனுபவிக்கணும். அப்ப ஆதாமும் ஏவாளும் இஷ்டம் போல நினைச்சு அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்ததுனால போய் பறிச்சிடுறாங்க பாருங்க. பறிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஆனா ஆண்டவர் அந்த கிறுக்கல்களை கர்த்தர் சரி பண்ணுகிறார். ஆனா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஆசீர்வாதம் அவங்களை விட்டு போயிருச்சு. சில கிறுக்கல்கள் உங்க வாழ்க்கையில வறுமையானால் அது நீங்கள் பரலோக ராஜ்யம் போகிற வரைக்கும் உங்களுக்கு அது பின் தொடரும். அதை நீங்க மாற்றவே முடியாது. அதான் சிலது சட்டை மாதிரி கலட்டி போட்டுடலாம், சிலது அப்படி இல்லை, நம்முடைய தோல்ல ஒட்டி இருக்கிற மாதிரி, நகமும் சதை மாதிரி, அதை கட் பண்ணியும் கூட நம்மளால போட முடியாது. அப்படின்னா ஒரு கை இல்லாதான் வாழணும், அப்படி இருக்க முடியாது. அதனால எல்லாரும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவரே, எனக்கு உரிமை கொடுத்திருக்கிறதுனால, எனக்கு பதவி கொடுத்திருக்கிறதுனால, எனக்கு நிறைய பணத்தை கொடுத்திருக்கிறதுனால, வேலையை கொடுத்திருக்கிறதுனால, இல்லைன்னா என் வீட்டில் நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க அப்படின்றதுனால என்னுடைய இஷ்டம் போல நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்முடைய வாழ்க்கையை யாரும் அமைச்சிடவே கூடாது.